ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் ஃப்ரூட். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணி சாப்பிட்றது, அதே மாதிரி இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு நம்ம எப்படி ஜூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டே இருக்காதுங்க, ஆனால் அதில் இருக்க விதைகளில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கேன்சர் நோயை எதிர்த்து போராடுற சத்துக்கள் இந்த ஃப்ரூட்டில் அதிகமாக இருக்குங்க. இந்த கருப்பு கருப்பு விதைகள்லாம் இருக்குது இல்லையா, அதில் தாங்க சத்து அதிகமாக இருக்குது. ஃப்ரூட் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பீசஸாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்குங்க, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு அப்படின்னு. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு பெருசாக வேறு எந்த டேஸ்ட்டுமே இருக்காதுங்க, சப்புன்னு தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம உடல்களில் இருக்கிற நிறைய நோய்களுக்கு எதிர்த்து போராடுற குணம் இந்த ஃப்ரூட்டுக்கு இருக்குங்க. அதனால் கிடைக்கிறவங்க இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதை பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கப்பில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, ரெண்டையும் கலந்துட்டு இந்த பழத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி மிளகாய் பொடி தொட்டு சாப்பிட்லாங்க. சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க இதை நம்ம ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பழம் ட்ராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல அரைச்சி எடுத்துப்போம். இதில் 2 டம்ளர் பால் எடுத்துருக்கேங்க. பால் இருந்துட்டு நல்லா காய வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்து 5-6 குங்குமப்பூ போட்டு கலருக்காக இதில் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு 2-3 ரவுண்டை மட்டும் அடித்து எடுத்தாச்சுங்க. ரொம்ப சூப்பரான ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. பால் அதிகம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸை ஒரு 1/2 hour வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னு குடிங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.